கோவை மாநகரில் இன்று 40 பெட்ரோல் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ்ஸுடன் கூடிய கேமரா கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராவில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னால் 24/7 அதை பெட்ரோல் வெஹிக்கிள் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். ஆடியோ ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சம்பவ இடத்துல பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சம்பவ இடத்துல வந்து அதை சால்வ் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்களை கேமராவில் தெளிவாக தெரிகிற மாதிரி பொருத்தப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் வியூவும் இருக்குது, பேக் வியூவும் இருக்குது. அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஒரு வாரத்துக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. ஸோ இந்த எல்லாமே ஜிபிஎஸோடு எனேபிள் பண்ண இந்த கேமரா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் செய்யப்படும். கண்ட்ரோல் ரூமில் வந்து ஏதாவது ஒரு சம்பவ இடத்துக்கு பெட்ரோல் போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன அட்டன் பண்ணுறாங்க, அங்கே என்ன சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேமரா வியூவிங் மூலமா நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். அந்த டேபு தான் உங்களுக்கு காமிச்சது. ஸோ இது வந்து இன்னும் வந்து பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த நடந்த சம்பவத்தை இப்போ நம்ம திருப்பி வந்து கேமராவில் ரெக்கார்டிங் எடுத்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஏதாவது க்ரைம் நடந்தால் கூட பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்குன்னா அதை வந்து நம்மளால் இங்கேருந்து அதை ரெக்கார்டிங்ஸை வந்து திருப்பி பார்க்க முடியும். அதில் வந்து க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது.